இன்னைக்கு நம்ம செரிமான மண்டலத்தை பாதுகாக்கிற ஒரு ஸ்பெஷலான கார்டியனை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்க செரிமான மண்டலத்தை பாத்துக்க உங்களுக்காகவே ஒரு குட்டி ரொம்பவே ஜாலியான பாதுகாவலர் இருந்தா எப்படி இருக்கும்? அந்த ஐடியாவே கேட்க சூப்பரா இருக்குல்ல. அது நம்மள ஒரு புது உலகத்துக்கே கூட்டிட்டு போகுது. சரி வாங்க, நம்மளோட ஹெல்த்துக்கான அந்த புது ஹீரோவை மீட் பண்ணலாம். யார் அது? பார்க்க எப்படி இருப்பாங்க? இதோ இவர்தான் நம்ம ஹீரோ வெள்ளை பூசணி. ஆமாங்க, நீங்க கரெக்டா தான் நினைக்கிறீங்க. நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ற அதே வெள்ளை பூசணி தான் இந்த கதையோட சூப்பர் ஸ்டார். அடடா, நம்ம பாதுகாவலரோட அழக பாருங்க. உருண்டையா பளபளன்னு ஒரு தோல், மனுஷங்க மாதிரியே பிரகாசமா துருதுருன்னு ஒரு கண்ணு, உதட்டுல எப்பவும் ஒரு புன்னகை. இவர் பார்க்கும்போதே தெரியுதுல, இவர் வெறும் ஒரு காயில ஆரோக்கியத்தோட ஒரு சிம்பிள் மாதிரி. இந்த எனர்ஜியை போதும் இவர் செய்ய போற வேலையை பத்தி சொல்ல. ஆனா எல்லா ஹீரோக்கும் ஒரு வில்லன் இருப்பானே, அதே மாதிரி நம்ம பூசணிக்கு ஒரு பெரிய சேலஞ்ச் காத்துட்டு இருக்கு. அதுவும் எங்க தெரியுமா? நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப ஆழத்துல ஒளிஞ்சிருக்கு. இந்த கதை நடக்கிற இடமே நம்மளோட டைஜஸ்டிவ் சிஸ்டம் தான். அதாவது நம்ம குடல் பகுதி. அப்படியே ஒரு பிக்சர் அனிமேஷன் படத்துல வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. மென்மையான குடல் சுவர்கள், அதுக்குள்ள ஓடுற திரவங்கள்னு ஒரு தனி உலகமே உள்ள இருக்கு. இதோ இவங்க தான் நம்ம கதையோட வில்லங்கள், அதாவது செரிமான கோளாறுகள். இந்த குடல் சுவர்கள்ல பிசுபிசுன்னு ஒட்டிக்கிட்டு இருக்கு பாத்தீங்களா? இந்த கழிவுகளும் அடைப்புகளும் இதுதான் நம்ம ஆரோக்கியத்துக்கு எதிரி. இதை சரி பண்ணாதான் நம்ம வெள்ளை பூசணி களத்துல இறங்குது. இப்பதான் அசல் ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நம்ம ஹீரோ ஆக்ஷன்ல இறங்கிட்டாரு. வாங்க, இந்த கிளீனிங் மிஷன் எப்படி நடக்குதுன்னு நாமளும் கூடவே போய் பார்க்கலாம். நம்ம ஹீரோவோட டெக்னிக்க பாருங்க. முதல்ல அந்த குடல் சுவர்கள் அப்படியே ஒரு டான்சர் மாதிரி அழகா வழுக்கிட்டு போறாரு. அப்புறம் தன்னோட சாஃப்டான பிரஷை வச்சு அந்த அடைப்புகள் எல்லாம் மெதுவா ஆனா உறுதியா தேய்ச்சி எடுக்கிறாரு. கடைசியா அந்த கெட்டியான கழிவுகள் எல்லாம் குட்டி குட்டி துகள்களா உடைச்சு இருந்த இடம் தெரியாம கரைச்சிடறாரு. என்ன ஒரு பெர்ஃபெக்ஷன் பாத்தீங்களா? இதோட ரிசல்ட் வாவ்! அந்த சின்ன சின்ன துகள்கள் எல்லாமே தண்ணியோட தண்ணியா கரைஞ்சு போயிருச்சு. ஒரே குப்பையா அடைப்பா இருந்த செரிமான பாதை இப்ப பாருங்க பளிங்கு மாதிரி பளபளன்னு சுத்தமாயிருச்சு. இது வெறும் கிளீனிங் இல்ல, ஒரு புது புத்துணர்ச்சி. வேலையெல்லாம் பக்காவா முடிஞ்சிருச்சு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ நமக்கு ஒரு முக்கியமான மெசேஜ் சொல்ல போறாரு. இதுதான் இந்த கதையோட கிளைமேக்ஸே. அவர் என்ன சொல்றாருன்னு நல்லா கேளுங்க. நான் வெள்ளை பூசணி, நான் உங்கள் செரிமான கோளாறுகளை சீராக செய்கிறேன். இந்த ஒரே ஒரு வாக்கியம் இதுதான் அவரோட மிஷனோட மொத்த நோக்கத்தையும் நமக்கு புரிய வைக்குது. எவ்வளவு சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான ஒரு மெசேஜ் பாத்தீங்களா? நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற இந்த ஹீரோ கிட்ட இருந்து நேரடியா வர்ற இந்த வார்த்தைகள் அவரோட பயணத்தோட முழு அர்த்தத்தையும் அழகா சொல்லி